முன்னாடிலாம் அந்த நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து அவங்களோட வீடு மாதிரி, அவங்களோட தோட்டம் துறவு மாதிரி, அவங்களோட கக்கூஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெயினுக்குள்ள உள்ள கக்கூஸை சொல்ல, ட்ரெயினையே அவங்க கக்கூஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சும்மாலாம் சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா மகா கும்பமேளான்னு ஒன்று நடந்துச்சுல, அதை போய் திரும்ப லைட்டா பார்த்துட்டு வாங்க ட்ரெயினை என்ன மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க நம்ம ஊருக்காரங்க குரு பூஜைன்ற பேர்ல கார் அபியூஸ் பண்ற மாதிரி அவங்க ட்ரெயின் அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா நாளும். ஆனா இங்க ஒருத்தர் ஒருபடி மேல வைக்கான். முன்னாடிலாம் அந்த ட்ரெயினை வந்து ஒரு வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ வந்து பாரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாகர்கோயில்ல இருந்து போற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல உள்ள ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி அவன் பாட்டுக்கு ஏதோ பார்ல உட்காந்துருக்க மாதிரி அசால்ட்டா அதை ஊத்தி குடிச்சிட்டு இருக்கு. சைட்ல சாப்பாடை சைடிஷா வச்சு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா ஊத்திக்கிட்டு இருக்கான். என்னடா ட்ரெயின்ல வச்சு சரக்கு அடிக்கிற இந்த பாரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீ எடு எடு அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்லிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கான். ட்ரெயின்ல இருந்து ஊத்தி அடிக்கும். ஏய் இவளை சொல்லிட்டு இருக்க, என்ன சரக்கு அடிச்சிட்டு இருக்க? என்ன சரக்கு அடிச்சிட்டு இருக்க? எப்படின்னா அவனுக்கு எவ்வளவு சேட்டை இந்த நாவட்டும் பாத்தீங்களா? அத்தனை பேர் சொல்றாங்க, சரி சொல்றாங்கன்றதுக்காண்டியாவது அதை மூடி வைக்காம வாட்டுக்கு ஒரு ஓரமா கத்திக்கிட்டு அப்படின்னு எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் மனசுல ஒண்ணு இருக்கும், உங்களுக்கு தாண்டா இது ட்ரெயின், துபாயிலலாம் இதுக்கு பேர் குப்பலாரிடா அப்படின்ற மாதிரி. எங்க ஊரை பொறுத்தளவு, அதாவது நார்த்தை பொறுத்தளவு இது எங்களுக்கு வீடாவும் இருக்கும், தேவைப்பட்டா பாராவும் இருக்கும், கக்குசாவும் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லாம சொல்லிவிட்டான். நம்ம இந்தியால ரயில்வே நிர்வாகம் இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இவங்களும் கூட.